அன்புள்ள தேவ ஜனமே, உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைக்கு ஒரு ஷார்ட் வீடியோ போட போகிறேன். அதை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். முடிந்தால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு தயவு செய்து இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவளுக்கு ஒரு வேளை இது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். இன்றைக்கு லஸ்ட் ஆஃப் அ ஃப்ளஷ், அதாவது மாம்சத்தின் இச்சையை குறித்தும் கண்களின் இச்சையை குறித்தும் ஜீவனத்தின் பெருமையை குறித்தும் இன்றைக்கு வசனத்தை பார்க்க இருக்கிறோம். அந்த வசனத்திற்கு ஒரு துணையாக ஒரு 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 சம்பவம், ஒரு இல்லுஸ்ட்ரேஷன். அது ரவி ஜக்கரியா என்கிற ஒரு அப்பாலஜிஸ்ட் அவர் சொன்ன ஒரு ஒரு இல்லுஸ்ட்ரேஷனை உங்களுக்கு சொல்லலாம் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். அவர் ரவி ஜக்கரியா மினிஸ்ட்ரி என்று சொல்லி இன்டர்நேஷ்னல் மினிஸ்ட்ரி நடத்தி கொண்டு வந்தவர். அவர் ஒரு 40,000 மக்களுக்கு, 40,000 பேருக்கு முன்பதாக சொல்லிய இந்த இல்லுஸ்ட்ரேஷனை உங்களுக்கு முன்பதாக சொல்லும் பொழுது அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். பாருங்கள், அவர் சொன்னது 1960 வருஷத்திலே நடந்த காரியம். மால்கம் மேக்ரிச் என்று சொல்லி யூஎஸில் இருந்த ஒருவர் இங்கே பணி செய்து கொண்டார். மிகவும் இளம் வயது ஜேர்னலிஸ்ட், பத்திரிகை துறையிலே பணி செய்கிறவர் இங்கே இருந்தார். அவர் குவார்ட்டர்ஸ் இருந்தது, அந்த குவார்ட்டர்ஸில் தங்கியிருந்தார். பாருங்கள், பொதுவாகவே அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு ஒரு நல்ல ஜீவிதம் இல்லை, ஒரு பரிசுத்த ஜீவிதம் இல்லை. தனக்குள்ளே அது மாம்ச இச்சை, அந்த மாம்ச இச்சையினால் அந்த ப்ரைவேட் லைஃப் ரொம்ப மோசமாக இருந்தது என்று சொல்லி அவர் சொல்கிறார். சரி, ஒரு நாள் காலையில், அதிகாலை வேளையில், சூரியன் உதிக்கிற டைமில், அதனால் அவர் கோட்டர்ஸ்லேருந்து வெளியே வந்தார். பக்கத்தில் இருக்க ஒரு ரிவர், அங்கே குளிக்க போகலாம், ஸ்விம் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் போகிறார். அவர் போய் அந்த அந்த ரிவரில் அந்த துணியெல்லாம் ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுட்டு குளிக்க ஆரம்பிக்கிறாரு, ஸ்விம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸ்விம் பண்ண ஆரம்பிக்கிற பொழுது அந்த அடுத்த பக்கம் இருக்கிற அந்த கரையில், ரிவரனுடைய கரையில் ஒரு பெண் குளித்து கொண்டிருக்கிறாள். ஒரு பெண்ணு குளித்து கொண்டிருக்கிறாள். அவளை பார்க்குறாரு. பார்த்த உடனே அவருக்குள்ள ஒரு ஆசை, மாம்ச இச்சை வருது. ஆசைன்னு சொல்லக்கூடாது, அது இச்சை, மாம்ச இச்சை, அது கண்களின் இச்சை. ஒருத்தர் குளிக்கிறா, அதை பார்க்குறாரு. தாவீது செய்த அதே குற்றம் பார்க்குறாரு. உடனே அவளுக்கு நேராக வேகமாக ஸ்விம் பண்ணி போகிறதுக்கு அவர் எத்தனைக்கும் பொழுது அவருக்குள்ள ஒரு வாய்ஸ் கேட்குது, மேக்ரேஜ் வேண்டாம், மகம் வேண்டாம், இந்த தவறை செய்யாதே என்று சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்கிறது. அது கேட்காம மறுபடியும் போகிறாரு, ஸ்விம் பண்ணுறாரு. 3 முறை அந்த வாய்ஸ் சொல்லுது, இப்படிப்பட்ட பாவத்தை செய்யாதே என்று சொல்லி, இந்த பாவத்திற்கு நீ ஆளாகாத, போகாத என்று சொல்லி அந்த வார்த்தை வருகிறது. அதை கேட்காதபடிக்கு ஸ்விம் பண்ணி ரொம்ப ஸ்விம் பண்ணி நேராக அங்கே போயிட்டார். அந்த பெண்ணு குளிச்சிருக்கிற பக்கத்தில் போயிட்டார். பக்கத்தில் அந்த ஆள் வந்தவொடனே ஒரு ஒயிட் மேன் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு அறிந்து ஒரு தன்னுடைய பிரைவசிக்குள்ளே ஒருத்தர் நுழைஞ்சிட்டார் என்கிற ஒரு பயத்தினால அவர் முகத்தையும் சரீரத்தையும் கரங்களை வைத்து முகத்தை மூடுகிறார். இப்போ முகத்தையும் சரீரத்தையும் மூடும் பொழுது அந்த கரத்தையும் முகத்தையும் அவர் பார்க்கிறார். அந்த அந்த முகம் ஒரு கோரமுகம், கைகளெல்லாம் அழுகி, தொழுநோயினால், லெப்ரஸினால் அது அழுகி இருந்தது. மூக்கெல்லாம் இல்லை, ஓட்டை மட்டும் இருந்தது. அழுகி முகமெல்லாம் அகோரமாக இருந்தது. சொன்னார், ஐயோ எவ்வளவு கோரமான முகம், எவ்வளவு அசிங்கமான முகம் என்று சொல்லி அவர் மனதில் நினைத்த பொழுது ஒரு வாய்ஸ் கேட்குது, அவளுடைய முகம் அசிங்கமா, உன்னுடைய இருதயம் அசிங்கமா, உன்னுடைய எண்ணம் அசிங்கமா, எது அசிங்கம்? அவளுடைய முகமோ அவளுடைய சரீரமோ அசிங்கம் இல்லை. உன்னுடைய எண்ணம், உன்னுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அது அசிங்கம். பாருங்கள், இப்படி ஒருவேளை நாம் பாவம் செய்ய எத்தனைக்கும் பொழுது ஒருவேளை நமக்கு வாய்ஸ் கேட்கலாம். ஒருவேளை வாய்ஸ் வேண்டாம், ஜேக்கப் இந்த குற்றத்தை செய்யாத என்று ஒருவேளை வாய்ஸ் வரலாம்.
அது வரும் பொழுது உடனே அதை கேட்டு அந்த பாவம் செய்கிறதிலிருந்து தடை செய்யப்பட்டாயானால் நீ தப்பித்தாய். இல்லை நான் போவேன் அப்படி மாக்க முடிச்சு போன மாதிரி அது போனால் பாவத்தில் விழுந்தாய், விபச்சாரம் என்னும் பாவத்தில் விழுந்தாய். சொல்லுகிறார், எத்தனை கோர முகம், வாட் அன் அக்லி ஃபேஸ். உடனே அந்த இருதயத்தில் வாய்ஸ் வந்துச்சு, அது இல்லை அக்லி ஃபேஸ், உன்னுடைய இருதயம் கிறுக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது, உன்னுடைய சிந்தை கிறுக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது, உன் கண்களின் இச்சையினாலே கண்கள் கிறுக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது என்று சொல்லி அந்த வாய்ஸ் கேட்கிறது. வாய்ஸ் கேட்கிறது பாருங்க, மாம்சத்தின் இச்சை இது பாவம் என்று வேதம் சொல்கிறது. 1 யோவான் 2வது அதிகாரம் 15, 16, 17 3 வசனங்கள் வாசிக்கிறேன். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும், என்னெல்லாம் உலகத்தில் இருக்குதோ உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. பிதாவின் அன்பு அவனிடத்தில் இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகத்தில் உண்டானது. அப்போ உலகத்தில் நீ அன்பு கூர்ந்தாயானா, உலகத்தில் இருக்கிற எல்லாமே அன்பு கூர்ந்தாயானா அது பிதாவினால் வந்தது அல்ல, நம்முடைய பரமபிதா கொடுத்தது அல்ல. பாருங்க, அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவே நமக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஜெபத்தை சொல்லி, லார்ட்ஸ் பிரேயர் பிதா சொல்லிக்கிறாரு. எப்படி ஜெபிக்கணும் சொல்லிக் கொடுங்கன்னு கேட்குறாங்க சீசர்கள். சொல்கிறாரு, பரமண்டலில் இருக்க எங்கள் பிதாவை, விராஜ்யம் வருவதாக, சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதா பூமியில் செய்யப்படுவதாக. அன்று அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும், எங்களுக்கு உராயம குற்றம் செயல் நாங்கள் மன்னிக்கிறது போல பாவக்குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லி, சோதனை எங்களை உட்படுத்த வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு கேளு. தீமை நின்று ரட்சித்து கொள்ளும். இப்போ ஒரு வாய்ஸ் வருது, நீ இந்த பாவத்தை செய்யாத, இப்படிப்பட்ட சினிமா பார்க்காத, போனோகிராஃபி பாவம், சரீரத்துக்கு விரோதமாக செய்கிற பாவம், இதிலிருந்து உனக்கு விடுதலை வேண்டும். அதனால தான் வாய்ஸ் வருது. அதை கேட்டு அப்படிப்பட்ட பாவத்திலிருந்து விடுதலை பெற்றாயானால் நீ தப்பித்தாய். நீ விடுதலையோடு கூட வாழ. பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு கடுமையாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அது இப்படிப்பட்ட பாவம், சரீரத்துக்கு விரோதமாக ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது, அதை கெடுக்கக்கூடாது. தேவன் நாம மகிமைக்கென்று இதை பயன்படுத்தணுமா? we should glorify God by our body. தேவனுக்கு மகிமை செலுத்தணும். அதுக்கு தான் அந்த சரீரம், தேவன் கொடுத்த சரீரம். கர்த்தர் தேவன் கொடுத்த இந்த சரீரத்தை பரிசுத்தமாக வைத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். முடிந்தா இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்த அநேக வாலிப பிள்ளைகளுக்கு இதை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். பாருங்கள், ஒரு பாவி மனம் திரும்புவது நிமித்தம் உலகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உலகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குமா? அதுபடினாலே யாராவது ஒருத்தருக்கு பிரயோஜனப்பட்டா, யாராவது ஒருத்தருக்கு அது பிரயோஜனப்பட்டா, அந்த டெம்டேஷன் வெளியே வந்தாங்கன்னா அது போது எனக்கு தேவனுடைய நாம மகிமைப்படும். கர்த்தர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்வாராக. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, என்னுடைய வாலிப பிள்ளைகளுக்காக இந்த வேளையிலே ஜெபிக்கிறேன்ப்பா. வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே இப்படிப்பட்ட பாவத்தில் விழன்று விழாதபடிக்கு, மாம்சத்தின் நிச்சயினாலே விழுந்து விடாதபடிக்கு, கண்களின் நிச்சயினாலே விழுந்து விடாதபடிக்கு இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து இவர்களை ரட்சித்துக் கொள்ள மாட்டோம். ரட்சித்துக் கொள்ளும். தீமையை விட்டு விலகி ஓட நீர் கிருபை செய்கிறார். பாவத்திற்கு விலகி ஓடுங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பாவத்துக்கு விலகி ஓட இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கிருபைகளை தாருங்க. ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலமே
ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். காட் bless you.